எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன இடைவெளி வந்தது. அஃப்கோர்ஸ் அந்த டீட்டெயில் இப்போ நான் சொல்ல விரும்பலை. என்னோட பேசாமல் இருந்தார் கொஞ்சம் வருஷம். அப்புறம் என்ன பண்ணார்னா, நான் சொல்ல மறந்த கதைங்கிற ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தேன். ஆக்ட் பண்ணி அது நல்ல ரோலாக அமைஞ்சுது. அந்த டைரக்டருக்கு தான் அது பெருமை. அப்போ ஒரு நாளைக்கு திடீர்னு வந்துட்டு நான் அங்கே உட்காந்துருக்கேன் கவுன்சிலில். அங்கேயும் நேரம் வந்து பிரமாதமாக பண்ணிட்டடா. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து பேசலை. அதாவது அவரை வந்து அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு என் மேலே இருந்து ஏதோ கோபங்கள் எல்லாத்தையும் மறந்து திடீர்னு அந்த பாராட்டுறார். அந்த ஒரு குவாலிட்டி வேறு யாருக்கும் வராது. அவர்கிட்ட நான் பல பாராட்டுகள் பெற்றிருக்கேன். அவர்கிட்ட வந்து அவர் பாராட்டணுங்கிறதுக்காகவே நான் வந்து என்னை வளர்த்துனேன். ஐ வாஸ் வெரி வெரி ஆர்டினரி பர்சன். நான் இந்த ஊருக்கு வரும்போது ஒன்றுமே கிடையாது. சின்னதாக ஒரு எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, இங்கிலீஷ் கூட ஒன்றும் தெரியாது. அவர் ட்ராமா போட்டிருந்த காலம், ராமன் சார்லாம் இந்த காலத்தில் அவரை பார்த்து 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 உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர். நம்ம ஏதாவது சாதிக்கணும் இந்த ட்ராமாவில். அஃப்கோர்ஸ் ஏன்னா அவருக்கே அப்போ சினிமா கனவுகள்லாம் வந்ததில்லை. ஏன்னா வந்து எதையும் வந்து தேடி போகாத ஒரு குவாலிட்டி அவருக்கு. அதனால் அப்போ ஏதாவது சாதிக்கணும் அவரை பார்த்து 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 தான் நான் வந்து என்னுடைய ஆசைகளை வளர்த்துக்கிட்டு அப்புறம் வந்து அவர் டைரக்ட் பண்ணி நான் தயாரிப்பாளர் ஆகணுங்கிறது தான் முதல்ல அப்ரோச் பண்ணேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்குலாம் தெரியாது, நான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன், ஏதோ சொந்தக்காரன் வந்துட்டுருக்கேன் நினச்சிட்டு ஒழிய அதை ஃபோக்கஸ் பண்ணி அவர் எப்படியாவது அட்ராக்ட் பண்ண. அப்போல்லாம் வந்து பெரிய பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு ஃபைனான்சியரை பிடிச்சா படம் பண்ணிடலாம். அப்படியெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வராமல் நான் ஜெமினியில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் அவரே வந்து நாம் போட்டு கம்பெனி ஆரம்பித்து பண்ணலாமாடான்னாரு. அப்படி பண்ணோம். அதெல்லாம் மிகப்பெரிய கதைகள். அப்படி இருக்கும் பொழுது வந்து அவர்கிட்ட பாராட்டுங்கிறது வந்து அவ்வளோ லேசில் வாங்கிட முடியாது, கவனிச்சுட்டே இருப்பார். அது என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து முத்துராமன் சார் 11 மணிக்கு வராருன்னு சொல்லணும். அதாவது எதை நினச்சி கேட்குறாருங்கிறது வந்து இது. அஃப்கோர்ஸ் அப்புறம் வசந்த் அதை கரெக்டாக பிடிச்சுன்னுட்டான். வசந்துட்டு அப்படி ஏப்பா அது அந்த இதுன்னொன்னே அந்த ஷார்ட்டா சார் அப்படிமா, அது மாதிரி அப்படி. ஸோ அந்த பர்ஃபெக்ஷனில் வந்து அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அதை என்னுடையதாக ஆக்கிக்கிட்டு அப்புறம் பல சந்தர்ப்பங்களில் பாராட்டுகளை பெற்றேன். ஏன்னா வந்து நான் வைரமுத்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். வைரமுத்து திடீர்னு சொல்லார், சார் உங்கள் 2 பேருடைய முகஜாடையும் ஒன்றா இருக்கேன்னாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்கிறீங்க கவிஞர், என்ன பார்த்திங்கன்னா தலை கூட பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குன்னாரு. நான் சொன்னேன், தலை மேலே ஒரே மாதிரி தான் இருக்குது கவிஞர், உள்ளுக்குள்ளே தான் மேட்டர் வேறுன்னு. உடனே நடா சொல்கிறேன், நான் எழுதுகிறேன் டைரக்ட் பண்ணுறேன்னா நீ ரசிகல், நீ எவ்வளோ பிரமாதமாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற அப்படின்னு பாராட்டினார். லேஸில் வாங்க முடியாது, அந்த பாராட்டை வாங்க முடியாது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு சொல்ல, இந்த பேர் வச்சிங்களே பிரமாதம், கே பாலச்சந்தர் ஃபவுண்டேஷன். வேற இதுக்கு வந்து பல வேறு வார்த்தைகள் இருக்க, ட்ரஸ்ட் அதெல்லாம் இருக்குது. அவர் வாழ்ந்துருக்கும்போது பல பேருக்கு ஃபவுண்டேஷனாக இருந்தார். இன்னைக்கு மறைஞ்சிட்டோம், பல பேருக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கார். வாழ்க்கை